லே மோனே. என்னம்மா என்ன வேணாம் உங்களுக்கு? உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க பேசாதுங்க. என்ன மக்களே நீ இப்படி சொல்லுதா? நீ என்கிட்ட பேசலன்னா வேற யார் மக்களே என்கிட்ட பேசுவா? நீங்க பேச மாதிரி காரியமா வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிறிய. தேவையில்லாம சின்ன பொண்ணை என்கிட்ட மாட்டி விட்டு நான் சின்ன பொண்ணை யாசணும், நீங்க அதை பார்த்து நல்லா ரசிக்கணும். இதெல்லாம் ஒரு மாமியார் செய்யக்கூடிய வேலையா? வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? யா மக்களே என்ன பார்த்து பேச மாட்டேங்க, அம்மையை பார்த்து பேச மோனே. இந்த வீட்டுல நீங்க செய்ய காரியத்துக்கு எனக்கு உங்க மூஞ்ச பார்த்து பேசவே பிடிக்கலாமா? தயவு செஞ்சு போயிருங்க. உங்களுக்கு நான் இந்த வீட்டுல என்ன குறை வச்சேன்? நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்துட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்த பிறக்கும் நானும் சின்ன பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நான் காலையிலே வேலைக்கு போயிட்டேன்னா சாயங்காலம் தான் வருவேன். நீங்களும் சின்ன பொண்ணு தான் வீட்டுல இருக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்ல. மாமியார் மருமலை இப்படி எதிரும் புதிரமா இருந்தா எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? நான் எப்படி வீட்டுல வந்து நிம்மதியா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாத மோனே. வேற எப்படிமா சொல்லுதுக்கு? எங்க நிம்மதியை கெடுக்கணும் தானே நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என் ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்னொன்னா சொல்லும் போது பரவாயில்லையே, நம்ம அம்மாவும் நம்ம பொண்டாட்டியும் ஒத்துமையா இருக்காங்களேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்பதானே தெரியும் என் வீட்லயும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்குன்னு. என்ன மன்னிச்சிரு மோனே. வயசான காலத்துல புத்தி மாறி போய் பக்கத்துல உள்ள பேச்செல்லாம் கேட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் மோனே. தயவு செஞ்சு அம்மாவை வெறுத்துறாத மோனே. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க நடந்திருக்கணும். உங்களுக்கும் ஒரு மூவா இருக்க தானே செய்யா. அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அவன் மாமியாரு அவளை இப்படி எல்லாம் பாடுபடுத்திட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? தப்புதான் மோனே, தப்புதான். என்னைய மன்னிச்சிரு. இனிமே சின்ன பொண்ணைய நான் என் மூவா மாதிரி பாத்துக்கிடுவேன் மோனே. இனிமே எனக்கும் சின்ன பொண்ணு கடையில ஒரு பிரச்சனையும் வராது. உங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இனிமே எந்த வேலையை நான் இந்த வீட்டுல செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிரு மோனே. என்கிட்ட எதுக்குமா இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறிய? போங்க போய் சின்ன பொண்ணை போய் மன்னிப்பு கேளுங்க. என்னங்க எதுக்குங்க அத்தை இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறிய? பின்னு சின்ன பொண்ணு உன்னைய பத்தி இல்லாததும் பொல்லாதெல்லாம் என்கிட்ட இலக்கி தந்து உன்னைய போட்டு நான் நல்லா யாசணும், அதை இவைய பார்த்து ரசிக்கணும். இப்படிதானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காவ. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். அதான் உண்மை என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. பொறுதுக்கு அத்தையை மன்னிப்பு கேட்க சொல்றிய? மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்கண்டாம். அத்தைக்கு மேல எனக்கு கோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுமொழி என்ன மன்னிச்சிருமா. வயசான காலத்துல புத்தி மாறி நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. எத்தே எதுக்கத்தே இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறிய? நான் அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்கல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு உங்க மேல கோவமே கிடையாது. இருந்தாலும் மறுமொழி ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிரு. அப்பதான் இவனும் என்கிட்ட ஒழுங்கா பேசுவான். சரிங்கத்தே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமேலாவது இதே மாதிரி எல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருங்க. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களையும் அம்மா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்ன மருமக மாதிரி பார்க்காம வேற யாரோ மாதிரி பார்க்குறீங்க. தப்பு தான் மருமலை, தப்பு தான். நான் உன்னை மருமலாக பார்க்க மாட்டேன். என் மக மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிடுவேன். உங்ககிட்ட நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. வழக்கம் போல எப்பவும் என்கிட்ட பேச மாதிரி பேசுங்க. பேசாம மட்டும் இருந்துறாங்க. அதை என்னால் தாங்கவே முடியாது. எத்தை உங்கள்கிட்ட என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. பேசினா தானே அடிக்கடி உங்கள்கிட்ட சண்டை போட முடியும். உங்கள்கிட்ட சண்டை போடாமல் எனக்கு இந்த வீட்டில் எப்படி நேரம் போகும்? என்ன இருந்தாலும் நீங்கள் மாமியார். அந்த உரிமையில் உங்கள்கிட்ட நான் சண்டை போட தான் செய்வேன். அதை கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. நீ இப்படி சொல்ல மருமலை. ஆனா உன் புருஷனை பாரு, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுகானா? என் மூஞ்ச பார்த்து கூட ஒழுங்கா பேச மாட்டேங்க. என்னங்க அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்லுங்க. அவல்ல மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அத்தையை பார்த்து பேசுங்க, கோவப்படாதுங்க. எம்மோ நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமேலாவது இப்படியெல்லாம் எந்த வேலையும் செய்யாம ஒத்துமையா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. சரி மக்களே, இனிமே நம்ம எந்த சண்டை இல்லாம ஒத்துமையா அந்த வீட்டுல இருக்கலாம். என்னங்க நான் காப்பி போட போறேன். உங்களுக்கு காப்பி வேணுமா? ஆமச்சின பொண்ணு ஒரு காப்பி குடிச்சாலும் கொள்ளாம போலதான் இருக்கு. காப்பியை போட்டு கொண்டு வா. மறுபடியும் எனக்கு ஒரு கப் காப்பியை போட்டு கொண்டு வா. என்னத்தை இப்படி கட்டிட்டியே? உங்களுக்கு நான் காப்பி தராம இருப்பேனா? நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி குடிப்பீங்கன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நீங்க உட்காருங்க, நான் போய் காப்பியை போட்டு கொண்டு வரேன். எத்தை இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. என்னங்க காப்பி எடுத்துடுங்க. மறுமொழி இவ்வளவு நாள் போட்ட காப்பியில இன்னைக்கு தான் காப்பி சூப்பரா போட்டிருக்கேன். என்னத்தை அப்ப இவ்வளவு நாள் நான் போட்டு தந்த காப்பி நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல மறுமொழி, இவ்வளவு நாள் நீ போட்டதுல இன்னைக்கு தான் காப்பி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்காண்டி இவ்வளவு நாள் நீ போட்ட காப்பி நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ காப்பி போட்டாலே தனி டேஸ்ட் தான் மறுமொழி. சரிங்கத்தே காப்பியை குடிங்க. என்னங்க நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நீங்களும் காப்பியை குடிங்க. எப்படியோ மாமியார மருமகளும் ஒத்துமையா இருந்தா சரிதான். என்னங்க இப்ப நம்ம எல்லாரும் ஒத்துமையாயிட்டதுனால நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம் சின்ன பொண்ணு? என்னங்க நானும் பக்கத்து வீட்டு பரிமளாக்காவும் ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கோம். அப்படியே சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷம். படிச்ச பொண்ணுங்கிறத இப்பதான் நீ காட்டியிருக்கா. நான் கூட நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருந்துருவியோன்னு நினைச்சேன். படிச்ச படிப்பு வேஸ்டா போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே இப்போ நல்ல முடிவை எடுத்திருக்கா. தேங்க்ஸுங்க. ஆமா மருமகளே, என்ன தொழில் பண்ணலான்னு இருக்கிறீங்க? எத்தை நானும் பரிமளாக்காவும் தள்ளு வண்டியில ஒரு சின்ன டிஃபன் கடை போடலான்னு இருக்கோம். என்ன சின்ன பொண்ணு சொல்லுக்கா? தள்ளு வண்டியில டிஃபன் கடை போட போறியா? படிச்ச படிப்புக்கேற்ற ஏதாவது ஒரு நல்ல தொழிலா பண்ணுவனி பார்த்தா நீ என்னடான தெருவுல போய் டிஃபன் கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வேற ஏதாவது நல்ல தொழிலா செய்யறதுக்கு பாரு. ஏங்க டிஃபன் கடை வைக்கிறது நல்ல தொழில் கிடையாதா? டிஃபன் கடை வைக்கிறது நல்ல தொழில் தான் சின்ன பொண்ணு. ஆனா நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிஃபன் கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் படிக்காதவிய செய்யக்கூடிய வேலை. என்னங்க இது தொழில்ல படிக்காதவிய படிச்சவிய செய்யக்கூடிய தொழில்னு எல்லாம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. ஆனா நீ டிஃபன் கடை போடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது பாத்துக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ பெருசா வேலை செய்ய போறது கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன். அதுக்கப்புறம் கூட மாட கடையில இருந்து ஒரு ஒத்தாசை பண்ணுங்க. பரிமளாக்கா தான் எல்லாமே செய்வாங்க.
இருந்தாலும் சின்ன பொண்ணு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேன்னு யோசிக்கேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் அப்படிங்கிறதாங்க என்னோட கனவு. அதுக்கான ஆரம்பம் தான் இந்த சின்ன தள்ளுவண்டி கடை. எடுத்த உடனே நிறைய செலவு பண்ணி பெரிய ஹோட்டலாக கட்டி நஷ்டமாகி நடுத்தருக்கு வந்து நிற்கிறத விட சின்ன கடையாக வச்சு அதுக்கு பிறகு அந்த அனுபவத்தில் நம்ம பெரிய ஆளாக உயர்ந்தாதான் அது நமக்கு நிலைக்கும். ஆமாம் மோனே, மருமக சொல்லுது சரியாக தானே இருக்கு. அவள் எவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்கா. இன்னைக்கு சின்னதாக ஆரம்பிக்கா, நாளைக்கு பெரிய அளவில் கொண்டு போவா. நீ என்னடா ஊர்க்காரங்களுக்கு பயந்து கிடக்கா. அப்போ தள்ளுவண்டி கடையும் வைக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமாம் மோனே, வைக்கட்டும். வச்சு நல்ல தொழிலில் முன்னேறி வரட்டும். நாளைக்கு பெரிய அளவில் ஹோட்டல்லாம் கட்டினா நமக்கு தானே பெருமை. சரி சின்ன பொண்ணு, தள்ளுவண்டி கடை வைக்க எவ்வளவு ரூபா செலவாகும்னு சொல்லு. நான் பூரா பேங்க்ல போய் எடுத்துட்டு வரேன். என்னங்க, என்ன தப்பா எடுத்துக்கிடாங்க. நீங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் இந்த கடையை ஆரம்பிக்க போறது கிடையாது. எனக்கு செயின் அடகு வச்சு தான் நான் இந்த கடையை ஆரம்பிக்க போறேன். ஏன் சின்ன பொண்ணு, பேங்க்ல தான் நம்மகிட்ட பணம் இருக்குல்ல, அதை வச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம இப்போ நகையெல்லாம் கொண்டு போய் அட வைக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நகையை அடகு வச்சு கடையை ஆரம்பிச்சாதான் திருப்பி நகையை மீட்கணுமேனி நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அப்போ கடுமையாக உழைச்சி அந்த டார்கெட்டை அடைய முடியும். இது உங்ககிட்ட பணம் வாங்கி நான் செஞ்சோம்னா நமக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனசு வந்துடும். அதனால தான் நகை அடகு வச்சு நான் தொழில் ஆரம்பிக்கேன்னு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு, நீ முடிவு பண்ணிட்டா. இனிமே சொன்னா கேட்கையா போறா. உன் விருப்பம் போல செய். ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளுனா. இல்லைங்க, இதில் முழுக்க முழுக்க என் உழைப்பு மட்டும் தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கேன். என்ன தப்பா எடுத்துக்கிடாங்க. சேச்சே, ஒன்னு எதுக்கு சின்ன பொண்ணு நான் தப்பா நினைக்க போறேன். நீ தொடங்க போற தொழில உன் உழைப்பு முழுசா இருக்கணும்னு நினைக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? மறுமொழி, நீ இனிமே புதுசாக தொழில் தொடங்க போறேனால உனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கும். அதனால வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னால முடிஞ்சா எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு, சரியா? எத்தே, அதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். நாங்கள் தள்ளுவண்டி கடையை சாயங்காலம் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் போட போகிறோம். காலையில் ஃபுல்லாக நான் வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து கடையை ஆரம்பிக்க போகிறோம். அதனால நீங்கள் ஏதாவது எனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வழக்கம் போல் உட்காந்து நல்லா டிவியை பார்த்து ரெஸ்ட் எடுங்க. இருந்தாலும் மறுமொழி, நீ வீட்லேயே வேலை செஞ்சுட்டு வெளியிலேயே வேலை செஞ்சேன்னா நான் ஒரு வேலையும் செய்யாமல் எப்படி மறுமொழி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும்? சரிங்கத்தே, அப்படின்னா உங்களால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. பெரிய அளவு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கை வலிக்கு கால் வலிக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு கிடக்கப்படாது. புறவு நான் பொல்லாதவளா மாறிடுவேன், பார்த்துடுங்க. அது சரி சின்ன பொண்ணு, நீ என்னையில இருந்து நீ கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கா? என்னங்க, தள்ளு வண்டிக்கு ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன். இன்னைக்கு போய் பார்த்து முடிவு பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே மளிகை சாமான் லிஸ்ட்டு எல்லாமே வந்து கொடுத்து எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அநேகமாக இன்னைக்கு எல்லா பொருளும் வந்துடும் நினைக்கேன். வந்துட்டுனா 2 நாளையில கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. அப்படியே சின்ன பொண்ணு, புதுசா ஆரம்பிக்க போற தொழிலுக்கு வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரமே தொழில நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஹோட்டலா கட்டணும்னு வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாங்க, உங்க சப்போர்ட்டும் அத்தை சப்போர்ட்டும் எனக்கு இருந்தா போதும். சீக்கிரமே நான் இந்த தொழிலில் நல்ல பெரிய அளவில் சாதிப்பேன். என்ன மறுமொழி இப்படி சொல்லிட்டா? என் சப்போர்ட் உனக்கு எப்போ உண்டு. நீ எதை பற்றியும் கவலைப்படாம தொழிலில் முன்னேறக்கூடிய வழியை பாரு. சரிங்கதே, காப்பி குடிச்சிட்டீங்களா? கப்பை தாங்க, கொண்டு போய் கழுவி வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் தள்ளு வண்டியை முடிவு பண்ணணும். பாத்தியம்மனே மருமலை, எவ்வளோ ஐடியா வச்சிருக்கானி. பரவாயில்ல, படிச்சவா தான். இவ்வளோ நாளாக இப்படி ஒரு நல்ல மருமலை தான் புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் கூட சண்டை போட்டுட்டேன். சரி விடுங்கம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறிய? அதான் இப்ப எல்லாரும் ஒத்துமை ஆயாச்சுல்ல. ஆமாமனே, கூடிய சீக்கிரமே நம்ம மருமலால ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம முதலாளி ஆக போகிறோம். நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே அது நடக்கும். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி மோனே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நேரமா வீட்டுக்கு வந்துரு மோனே. சரிம்மா, நான் என்னைக்குமா தேவையில்லாம வெளியில சுத்திட்டு இருந்தேன். வெளியில போன வேலை முடிஞ்சிட்டுனா உடனே வீட்டுக்கு தானே வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். சாந்தா, எம்மாடி சாந்தா. என்ன செல்வி, பாபா வந்து உட்காரு. என்ன சாந்தா, நம்ம மருமகளும் 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டிருந்தாங்களே, என்ன திட்டம்னு தெரிஞ்சிச்சா உனக்கு? ஆமா சாந்தா, 2 பேரும் என்ன திட்டம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி சாந்தா, பலைய ஆளா இருக்கிறிய, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? என் மருமகளே என்கிட்ட சொன்னா. என்னது, சின்ன பொண்ணே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாளா? ஆச்சரியமெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி அமைதியா இருக்க? அமைதியா இல்லாம வேற என்ன பண்ண சொல்லுங்க? என்ன சாந்தா இப்படி பேசிட்டு இருக்க நீ? சரி 2 பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் திட்டம் போட்டிருக்காவ, அதை முதல்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லை செல்வி, யாமர் மூலம் சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்க போறாவலாம். நம்ம தெரு பக்கத்திலேயே ஒரு தள்ளுவண்டி கடையை போடலான்னு முடிவு பண்ணியிருக்காவ. என்னது, தள்ளுவண்டி கடையை போட போறாவளா? நீ சும்மாவா இருந்தா? உடனே வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? என்ன செல்வி, இவ்வளோ நேரம் நல்லதான பேசிட்டு இருந்தா, இப்போ ஏன் தேவையில்லாம பேசுக? ஏன் மருமக தொடங்க போற தொழில நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன்? அவ தொழிலில் வளர்ந்து பெரிய ஆளானா எனக்கு தானே பெருமை. என்ன சாந்தா, அதிசயமா இருக்கு. மருமகளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வாரா. ஒரு நாள் நீ இப்படி மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியே, இது என்ன புதுசா இருக்கு? ஆமாம், இவ்வளோ நாளும் உன் பேச்சை கேட்டு தேவையில்லாம என் மருமகிட்ட சண்டை போட்டு என் பையனுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என் பையன் என் மூஞ்ச பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியுமா? அதுக்கப்புறம் மருமக தான் வந்து சமாதானப்படுத்தி வச்சா. நல்ல வேலை, எங்க என் மொபைல் மருமலை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டு என்ன தனியாக விட்டுறணும்னு பயந்துட்டேன். கடவுள் புண்ணியத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. அதனால இனிமே உன் பேச்சை நான் கேட்க மாதிரியெல்லாம் இல்லை. நீயும் உன் மருமகிட்ட சண்டை போடாம ஒழுங்கா ஒத்துமையா இருக்கிறதுக்கு வழியை பாரு. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். தேவையில்லாம மருமகிட்ட கடந்து சண்டை போட்டு மகனுக்கு மருமகளுக்கு இடையில சண்டையை உருவாக்கி விட்டு அதுல குளிர்காயலான்னு நினைக்காத. அது குடும்பத்துக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது, பாத்துக்க. என்ன சாந்தா அதிசயமா இருக்கு, ஒரே நாள்ல இவ்வளவு மாறிட்டியா? இப்ப பேசிட்டு இருக்கிறது சாந்தாவா இல்ல வேற ஆளா? நான் சாந்தா தான், வேற ஆளு ஒண்ணு கிடையாது. அது சரி சாந்தா, என்ன இந்த திடீர் மாற்றம்? ஆமாம்மா, திடீர் மாற்றம் தான்.
என் பையனையும் என் மருமகளை விட எனக்கு என் கோவம்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. அதான் எல்லா கோவத்தையும் விட்டுட்டு ஒத்துமையா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வேணா மாறிக்க சாந்தா, என்னாலலாம் மாற முடியாது. இவ்வளோல நம்பி இருந்தோம்னா கடைசியில் நடுத்தருவில் தான் விட்டுட்டு போவாளுவ. ஒன்றை நல்லா பேசி ஏமாற்றி மாற்றிருக்கா. கூடிய சீக்கிரமே நீ மருமகளால் நடுத்தருக்கு வருவல்ல, அப்போ தெரியும் உனக்கு எல்லாம். இங்க பாரு செல்வி, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. நீ எப்பவும் போல என்கிட்ட பேசணும் பழகணும்னா இந்த வீட்டுக்கு வா. இந்த மாதிரி மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில சண்டை உருவாக்கி விடணும்னு நினைச்சிட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வராத. நான் முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நீ போயிட்டு வரியா? என்கிட்டயே கோவமா பேசுறே நீ. எத்தனை நாளைக்கு நீ இப்படி மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ பின்னாடி போறான்னு நான் பார்க்க தானே போறேன். போமா போ, நல்லா போயிருந்து பாரு.